முட்டையை வச்சு சட்டுன்னு எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாமா? அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக சாப் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 50 கிராம் முட்டைக்கோஸை ஃபைனாக சாப் பண்ணி உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 4 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். இன்றைக்கி நான் 200 கிராம்ஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 4 முட்டை கரெக்டாக இருக்கும். இது 2 பேர் தாராளமாக அடல்ட்டு சாப்பிட்லாம். கொஞ்சமாக தக்காளி சாஸ் சேர்த்துருக்கேன். க்ரீன் சில்லி சாஸ், சோயா சாஸ் ஆட் பண்ணேன், பட் எடிட் பண்ணுறப்ப மிஸ் ஆயிடுச்சு. நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு. கொஞ்சமாக சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது வேக வச்ச 200 கிராம்ஸ் ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டால் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடும். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கீழே இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.